வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். ஓபிஎஸ் ஒரு வழியா ஸ்டாலினை போய் சந்தித்தவொடனே அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா அங்கே உள்ள ஆட்கள் பூரா மிரண்டு போய் கிடக்காங்க. என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெரிய செல்வாக்கான ஆள் இல்லை, ஆனால் செல்வாக்கை உருவாக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அச்சப்படுறாங்க. அதனால தான் அவங்க மேற்கொண்டு இது சம்பந்தமான தொடர்பு வைக்கிறாங்க. திருப்பி ஓபிஎஸ்ஐ தொடர்பு வைக்கிறாங்க. பிரதமர் ஆஃபீஸிலும் தொடர்பு வைக்கிறாங்க, அமித்ஷா ஆஃபீஸிலும் தொடர்பு வைக்கிறாங்க, நாகேந்திரன் தொடர்பு வைக்கிறாரு. நீங்கள் பொறுங்க, ஏன் நீங்கள் ஸ்டாலினை பார்க்க போனீங்க, நம்ம பேசிக்கிறோம்ல வச்சுக்கிறோம்ல அப்படின்னு. ஒரு மனுஷன் இதுக்கு மேலே மானத்தை விட்டுட்டு உங்கள்கிட்ட நிர்வாணமாக நிற்க முடியும்? உங்கள்கிட்ட எதுக்கு நிற்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு கிட்டத்தட்ட 17 உங்களுக்கு இந்தியாவிலேயே ஒரு கொத்தடிமைனா அது ஓபிஎஸ் தான். பாரதிய ஜனதா கொத்தடிமை இந்தியாவில் முதல் கொத்தடிமை யார் எடுத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய ஓபிஎஸை நீங்க டைம் கூட பார்க்கற கூட டைம் இல்லை, போப்பா வேலையை பார்த்துட்டு போப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் எங்கே போவார்? நீங்க இதே அப்படி அவர் டம்மி ஆக்குனதே, நீங்க தினகரனை டம்மி ஆக்குனதே, எல்லாத்தையும் டம்மி ஆக்கி விட்டு சந்திக்க கூட வாய்ப்பு இல்லை. இபிஎஸ் நான் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பிளேன்ல ஏறி போயிட்டீங்கன்னா இங்கே வரும்பொழுது உங்களை பெசரா பிரதமர் ஆஃபீஸுக்கு வந்து சந்திக்கல. தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, உங்களை ஒரு மரியாதை நிமிஷம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு போறீ, அவளை என் நிலைமையை சொல்ல போறீ அப்படிங்கிறக்குள்ள அவளை சந்திக்க முடியாது, போப்பா அப்படின்ட்டு. அவர் குடுக்குன்னு போன உடனே நேராக போனோடனே முதலமைச்சர் ஆஃபீஸுக்கு போயிட்டார். போனோன்னா அவருக்கு சிவப்பு கம்போல வச்சு வாங்கன்னு உட்கார வச்சு முதலமைச்சர் உபசரிப்புனா உபசரிச்சு பயங்கரமான உபசரிப்பு. ஆக மொத்தத்துல அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி இப்பயே ஒண்ணுக்கு இருந்து போனாங்க. என்னதே நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது? மாநாடு நடத்த போறோம்னாரு. இப்போ மாநாடு நடத்தலையா, வீடு வீடா போய் சந்திக்க போறாராம், ஆளுகளை போறா எல்லாத்தையும் சந்திக்க போறாராம். நடபயணம், அங்கங்க நலத்திட்டங்கள், ஆளை பாக்குறது, பேசுறது. அது சந்திரசேகர ராவ் இதை மன்னர் ஆந்திராவில் போய் நேரடியா பாக்குறது, மக்களை பாக்குறது, பேசுறது, அது ஒரு சலசலப்பை உருவாக்குச்சு. ஆனா வெறும் எம்எல்ஏவோட போய் அவர் எதையும் சாதிக்க போறது இல்லை. அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துட்டாருன்னு வைக்கல. அங்கே கருணாநிதி குடும்பத்தை தவிர யாரும் வர முடியாது, வேற விஷயம். இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவா இருக்கார துணை முதலமைச்சரா போட்டு அவர் ரவுண்ட் அடிக்க விட்டுட்டீங்க வைக்கல, அவளே பாரதிய ஜனதா கூட்டணி கண்டிப்பா இங்கே குளிய தோண்டி புதைச்சிட வேண்டியது. இங்கே வேலையே கிடையாது. இங்கே அவளை துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு வந்தாருன்னு வைங்க, முடிஞ்சு வச்சு. இதுக்கு இடையில நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் நயினார் நாகேந்திரன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சந்திச்சிருப்பேன், ஒரு அவசரப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஓபிஎஸ் என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, 6 கால் பண்ணியிருக்கேன், மெசேஜ் வேற போட்டிருக்கேன் நான். ஆனா இது வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு எந்த தகவலும் இல்லை. இப்போ பிரதமர் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ண, இனிமே எனக்கு தேவையே கிடையாது, ஒன்றுபட்ட அதிமுக உருவாங்கிற நம்பிக்கை இல்லை, ஒன்றுபட்ட அதிமுக உருவானா மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு அவர் உறுதியா அவர் வந்து பேசி முடிச்சுட்டாரு கதையை. நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் மட்டும் திமுகவில் சேரல, இருக்கக்கூடிய 11 பேர் 12 பேர் சேர்ந்திருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் நயினார் நாகேந்திரன் எங்கே இருந்தீங்க? அதிமுக மந்திரியா இருந்தீங்கல்ல. நீங்க அதிமுக மந்திரியா இருந்தா அப்ப பாரதிய ஜனதா தலைவர் ஆயிருக்கிய. அவர் நீங்க எல்லாம் வேற கட்சியில போய் தலைவர் ஆகும் போது அவர் அங்கே போய் துணை முதலமைச்சரான என்ன நட்டா போச்சு? இப்ப ஓபி துணை முதலமைச்சர் ஆறாரு திமுகவில் என்ன நட்டா போச்சு? யாரு? சேகர்பாபு எங்கே இருந்தவர்? அவர் இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர். தங்க தமிழ் செல்வன் இன்னைக்கு எம்பியா இருக்காரு, கொடியேட்டி பறக்கிறார் செல்வாக்குல. அவர் எங்க இருக்காரு? திமுக இருந்த அதிமுக இருந்தாரு. எங்க இருந்தாரு? செந்தில் பாலாஜி செயலாட்ட ஜெயன்னு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு இருந்தா திமுக வச்சுக்கிட்டாச்சு. அங்கே நீ ஈரோடு, கரூர் எல்லா வகையிலுமே அவர் தான் அங்கேயே திமுக தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அன்வர் ராஜா ராமநாதபுரம் ஒன்றும் செய்ய முடியாது. இதனால ராஜாவை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டாரு எடப்பாடி. ராஜாவை தூக்கி வச்சாலும் சரி, மந்திரி தூக்கி வச்சாலும் சரி, அங்க நடக்கணும்ல, விஷயம் நடக்கணும்லப்பா. எல்லாரும் அதிமுகல இருந்து திமுக வந்த பூரா கொடியேட்டி பறக்கிறேன். வேற கட்சிக்கு போனாலும் டாப்ல தான் இருக்கேன். அதிமுக இருந்த பூரா தொலைஞ்சா அதோட குழியை வெட்டி மண்ணை போட்டு முட்டை வேணே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. நல்லா அந்த நத்த விசுவனை நடக்க முடியாதவனா, நாலு சாக போறவனா ஒரு 10 பேர் இருக்காங்க சுத்திக்கிட்டு, எடப்பாடி சுத்திக்கிட்டு. இவங்களை தவிர எடப்பாடியும் தாண்டி வர முடியாது. எடப்பாடி கொண்டு போடுவாங்க இவங்க பாக்குற. அப்படிதான் தெரியுது பார்க்கும்போது. நல்ல அறிவுரை சொல்லாம போகாம வராம அப்படின்னு. எனக்கு வந்த தகவல் சரியா இருக்குமானால் சரியா தான் நான் சொல்லுவேன். எதையுமே கற்பனையா இட்டு கட்டி வீசி போறதுக்காக மக்களை திசை திருப்பல என் நோக்கம் அதுவே கிடையாது. நான் எனக்கு வர சரிய தகவல்னா இங்க போய் சேர்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, திமுக ஜெயிச்சவன 2021 நயினார் நாகேந்திரன் திமுகவோட மாறுறதுக்கு பேசினீங்களா பேசலையா? நான் சரியா சொல்லணும், நியாயமா சொல்லணும், மனசை தொட்டு சொல்லணும். நீங்களே பேசினாலுதான் கூப்பிட்டு வச்சு பாரதிய ஜனதா பகை வரும்போது ஸ்டாலின் வேணாம்ட்டாரு. பாரதிய ஜனதாவே அப்ப பார்த்தாங்க, உங்க தலைவர் பதவி கொடுப்போம்யா ஈரியான்ட்டு. தலைவர் பதவியில் அவர் மந்திரிக்கு ஆசைப்பட்டாரு. நீங்க தலைவர் பதவி வச்சு பாரதிய ஜனதா தலைவர் பதவி வச்சு நாக்கு வலிக்கிறதா? அதுல என்ன 108 கோச்சு இருக்காங்க. உங்களை வச்சு என்ன பண்றது? பால் கொடுக்காத மாடை வச்சுக்கிட்டு மடியை பிடிச்சிக்கிட்டு சும்மா பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடக்கிறதா காலம் முழுவதும்? அது வேலைக்கு ஆகாது. ஆக நயினார் நாகேந்திரனே திமுகவோட பேசினவர் தான். இப்ப நீங்க வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தா அங்கே போயிட்டியா, எங்கிட்ட சொல்லியிருந்தா இங்கே விட்டியா? நான் சொல்றீங்க எடுங்க. நயினார் நாகேந்திரனை பத்திரமா பாத்துங்க. அவரை திமுகவுக்கு தாவருக்கு தனியா இருக்காரு. அப்ப வர்ற தேர்தலில் ஜெயிக்கட்டும். நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா தலைவர் பதவி ராஜினாமா பண்ணி திமுக சேரலன்னா என்னை சுண்டு கூப்பிடுங்க. நடக்கலையான்னு பாருங்க. நீங்க எல்லாம் அந்த கூடாரம் காலியா அவ்வளவுதான். நீங்க கட்டி போட்டு வச்சா நிக்காது. என்ன எத்தனை பேர் இங்க வர போறான்னு தெரியல. எங்க தொகுதி மாரியப்பன் கண்ணாடி இங்க எம்எல்ஏவா இருந்தார், தினகரன் முன்னாடி போனார், பதவியை தூக்கிட்டாங்க. கடைசியில் இப்ப என்னாச்சு? அவரை மானாமதுரையில தனி சேர்மன் ஆக்கி இப்ப சேர்மன் ஆக்கி விட்டாங்க திமுக. ஆக மொத்தத்துல அங்க இருந்து வர்றவனுக்கு பூரா வாழ்க்கை ஜேன்னு அமைது. இங்க இருக்கவனுக்கு பூரா வாழ்க்கை தொலைஞ்சே போச்சு. அதிமுக பாரதிய ஜனதா இருந்தவன் அவர் கதை முடிச்சு.
உங்களுக்கு கதை முடிச்சு ஆட்டம் அவ்வளவுதான். எப்படி கணக்கு பார்த்தாலும் சரிதான். திமுக கோட்டையில பலமான மழை வந்துகிட்டு இருக்கு, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஈடா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. வேடிக்கையதே நீங்க பார்க்கலாம். என்னுடைய கருத்து மணிக்கு 2000 ரிசல்ட்டே பார்க்க வேணாம். திமுக தான் ஆட்சி அமைக்குது. நான் திமுகவுக்கு ஆதரவா கொடி பிடிக்கல, வக்காலத்து வாங்கல, சிஞ்சா கொட்டல. தெரிஞ்சுக்க, இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தான். உங்களால ஸ்டாலின் எடுத்து வைக்கக்கூடிய இடத்துக்கு, ஸ்டெப்புக்கு, அடிக்கி, நடக்கி, ஓட்டத்துக்கு பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுக கூட்டணி கிட்டக்க கூட நெருங்க முடியாது.